1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த 9 கிரகங்களையுமே 9 பிறவியாக இறைவன் படைத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பார்த்துங்களேன். இப்போ உதாரணமாக 1ஆம் தேதி பிறந்தவங்கன்னு எடுத்துங்க. இந்த 1ஆம் தேதி, அதே மாதிரி 1, 10, 19, 28 இந்த 4மே 1ஆம் தேதி பிறந்தவங்க தான். இந்த 4 விதமான கேரக்டர் இருக்கும். சூரியனுக்கு 4 விதமான கேரக்டர் கொடுக்குறோம். ஒன்று காலை சூரியன், இன்னொன்று மதிய சூரியன், இன்னொன்று வந்து ஈவினிங் நைட்டு, இன்னொன்று வந்து பொழுது விழுந்ததுக்கப்புறம் அஸ்தமன சூரியன். இந்த 4 விதமான பரிமாணங்கள் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சூரியனில் பிறந்தவங்க 4 விதமான கேரக்டர் இருப்பாங்க. சூரியனில் பிறந்தவங்க 1ஆம் தேதி பிறந்தவங்க முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஆளுமை உடையவர்கள். இப்போ நீங்கள் வந்து இது சயின்ஸாக தான் பார்க்கணும், ஜோதிடமாக பார்க்கவே கூடாது. ஜோதிடமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சயின்ஸ் நல்ல சூரிய ஒளி வரும்போது டி வைட்டமின் கிடைக்கும். அவங்க வந்து உள்ளுக்குள்ளே மூளையினுடைய இயக்கம் வந்து கரெக்டான சூடில் இருக்கும். காலை சூரியன் இருக்கு இல்லைங்களா? இந்த டீ சாப்பிடும்போது லைட்டான சூடில் சாப்பிடணும்ல, அது அதிகமாக சூடு தான் ஊதணும்ல. அப்போ அதிகமான சூடு இருக்கக்கூடாதுன்னா எப்போ? காலை சூரியன் தான் மென்மையான சூரியன். உடல் லேசாக துவாரங்களை எடுத்து கொடுக்கறது. இந்த துவாரங்கள் நான் சொல்கிறது பூரா நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா ஏதோ ஒரு ஓட்டம் கிடையாது. நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களுடைய துவாரங்கள். ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் 33 கோடி தேவர்களுடைய துவாரம் உடம்புல இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச துவாரங்கள் 9. அப்புறம் நகை கண்கள் சொல்கிறீங்களே, அதில் ஒரு 10 கண்ணுக்கு தெரியும். தெரியாமல் அந்த வேறு துவாரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அது கண்ணுக்கே தெரியாது. எப்படி நம்ம ஆகாயத்தில் பார்க்கும்போது நட்சத்திரங்கள் சின்ன சின்னதாக தெரியும், கண்ணுக்கு சில தெரியாமல் இருக்கும். நல்லா இருட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா தெரியும். அந்த மாதிரி நம்ம உடலில் வந்து நல்லா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வேறு துவாரத்தை கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி 33 கோடி தேவர்களும் வாசிக்கிற இந்த உடம்புல இந்த 9 கிரகங்கள்லேயே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் சூரியன். அது யாருக்கும் அடங்காது, யார் சொல்லி கேட்காது, தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. தான் என்ற அந்த அகந்தையோடு இருக்கும். அகந்தை அப்படின்னா பிடிவாதம்னு சொல்லலாம், இல்லைன்னா தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆளுமைன்னு சொல்லலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சூரியனில் பிறந்தவங்க அடிமை வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு 10 அடிமைகளை வச்சுக்குவாங்க. அந்த அடிமைகள்னு சொல்கிறேன், நான் சாதாரணமாக சொல்கிறேன். 10 அடிமைகள்னால் 10 வேலைக்காரங்களை வச்சுக்குவாங்க. அவங்கள மிரட்டிகிட்டே இருப்பானுங்க. நல்லா வேலை செஞ்சால் கூட நீ செஞ்சது சரியில்லை, அப்படி செய் இப்படி செய்யன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த வார்த்தையால் அல்லது தன்னுடைய ஆளுமையால் அந்த வேலை வாங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க சூரியன். சூரியன் உள்ளவர்கள் ஒரு காலும் அடிமை வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ அப்படியே எடுத்துங்களேன், 2ஆம் தேதி இப்போ 1 சொல்லிட்டோம். அதே 2ஆம் தேதி சொல்கிறோம் இல்லைங்களா? இவர்கள் சந்திரன் சொல்லுவோம் நம்ம. சந்திரனோட இரவுக்கு அதிபதி. எப்படி சூரியன் பகல் முழுக்க ஆதிக்கம் 4 விதமாக செலுத்துதோ, அதே மாதிரி மாலை நேரம், இரவு, நடுநிசி, அதிகாலை, இந்த 4 விதமாக அந்த சந்திரன் வேலை செய்யும். அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சூரியனில் இருக்கிறவங்க நைட்டில் நல்லா தூங்குவாங்க, சூரியனில் பிறந்தவங்க. சந்திரனில் பிறந்தவங்க பகலில் நல்லா தூங்குவாங்க, நைட்டில் தூங்க மாட்டாங்க. தூக்கம் வராது. ஏன்னா அவர்களுடைய பிறவி சந்திரன் ஆதிக்கம் கொண்ட பிறவி. அப்படின்னா ராத்திரி ஆனால் கூட அவன் கண் விழிச்சிட்டே இருக்கும். அந்த தூக்கத்திலே பார்த்திங்கன்னா அந்த விழிகள் வந்து அப்படியே அந்த அதுக்கு இதுக்கும் போயிட்டே இருக்கும். தொட்டு பார்த்தே முழிச்சுக்குவாங்க. அப்படின்னா அலர்ட்டாகவே இருக்கக்கூடியவர்கள் தான் இரவு ஆதிக்கம் பெற்ற சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி அதிகாரம் செலுத்த மாட்டாங்க. ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய ஆற்றல் இருக்கும். இவங்களுக்கு வந்து இளம் நீலம் கலர். எப்படி வெள்ளைக்கு வந்து நம்ம சூரியனுக்கு வெள்ளைன்னு சொல்கிறோமோ, அதே போல் இந்த சந்திரனுக்கு வந்து இளம், அதாவது கொஞ்சம் கருப்பு இல்லாமல் ப்ளூ கலர் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக டார்க் ப்ளூ மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற நிறத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படின்னா அம்மாவுடைய அந்த கேரக்டர் இருக்கும். ஒரு தாயினுடைய கருவறையிலேருந்து பிறந்த ஒரு பெண்கள்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அது பெண் கிரகம் தான் அது. அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா தாய்மை உணர்வோடு இருப்பாங்கள்ல. அதே மாதிரி இது 2ஆம் தேதி பிறந்த ஆணாக இருந்தால் கூட அவங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தான் வந்து சந்திரன். இந்த சந்திரனில் இருக்கக்கூடியவங்க எக்காரணத்தை கொண்டும் எல்லாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாகவே இருப்பாங்க. இரவு நேரத்தில் பயப்பட மாட்டார்கள். இரவை கண்டு பயம் அவர்களுக்கு இருக்காது.